வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நாம் சொன்னதற்கு பின்னால என்னெல்லாம் வந்துருது? அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், அவன்தான் நமக்கு உணவளிப்பவன், அவன்தான் நம்மை நிர்வகிப்பவன், அவன்தான் நம்மை மரணிக்க செய்பவன், அவன்தான் நம்மை மறுபடியும் எழுப்பக்கூடியவன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நாம் சொல்லணும். சரி, அதே போல இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியாச்சு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்கும் நாம செய்யாமல் இருப்பது. உதாரணமாக நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை புரிவது. அல்லாஹ் அல்லாதவரிடத்துல போய் துவா கேட்கிறாங்களா இல்லையா? தர்காக்களுக்கு சென்று அவுலியாக்களிடத்திலே மகான்களிடத்திலே என்ன செய்யறாங்க? துவா கேட்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இந்த துவா என்பது ஒரு இபாதத்தாக மார்க்கம் சொல்லி தருகிறது. அத்துவாவும் இபாதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று கேட்பது என்பது அது என்னதாகிறோம்? அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு அது மாற்றமாக ஆகும். அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா கேட்பது கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து குர்பானி கொடுப்பது கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் முயற்சி செய்வது கூடாது. இவைகளெல்லாம் சேர்த்துதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.